எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது வசனம் 9வது அதிகாரம் வசனம் சொல்றேன் 24வது வசனம். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இனி நான் வாசிக்கிறேன், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. அடுத்த பிளேட்ல கை வைக்காதுன்னு அர்த்தம். அடுத்து, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டு இருந்தது. இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டு இருந்தது. அழைத்தது முதல். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குன்னா உங்களுக்கானது இதுவரை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் வர வைப்பார், வர வச்சு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக பலவீனர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக செபித்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். நமக்கு 3 மணி நேரம்லாம் பத்த மாட்டேங்குது. என்ன பண்ண? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நான் பெயர்கள் எல்லாம் வாசிக்கிறேன், அதன் பிறகு நம்ம சேர்ந்து செபிக்கலாம். ரெஜிஷ் என்கிற சகோதரர், அவர் பிபி ரொம்ப ஜாஸ்தியாகி மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாக இன்னைக்கு காலையில் ஒருத்தங்க செய்தி அனுப்பியிருந்தாங்க. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்ய செபிக்கலாம். நம்முடைய சபைக்கு வருகிற சகோதரி சுமதி, அவங்க ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைக்கும் ஃபீவர் இருந்து கிருபையினால் பிள்ளைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதே போல் அநேகர் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால என்னவோ தெரில, சளி காய்ச்சல் கஷ்டத்தினால ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்க செபிக்கலாம். ரெஜி என்கிற சகோதரர், அதே போல் அவருடைய மனைவி ஜெயந்தி, அவங்களும் ஃபீவர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா செபிக்க கேட்டிருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வர்ற பிரதர் ராபர்ட் ரொம்ப பலவீனமாக வீட்டில் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்க செபிக்கலாம். டேவிட் பிர்லா சிங் என்கிற சகோதரர் 35 வருஷமா, அதாவது அவருக்கு வயசு 55, ஆனால் 35 வருடமாய் படுக்கையிலே இருக்கிறார். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஈவிலின் என்கிற 4 வயது பிள்ளை ஃபீவர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு கர்த்தர் இறங்கி நல்ல விடுதலை கொடுக்க செபிக்கலாம். நான் அநேகர் ஜெப குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க, நான் வாசிக்கிறேன், அதன் பிறகு நம்ம சேர்ந்து செபிக்கலாம். ராதா என்கிற சகோதரி, நரம்பு பாதிப்பு 1.5 வருஷமாக நடக்க முடியவில்லை. சகுந்தலா, மூளையில் கட்டி, டாக்டர்ஸ் மேக்சிமம் 1 வருஷத்தில் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 33 வயசு தான் ஆகுது. ஒரு தீங்கு அணுகக்கூடாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதிசயம் செய்யணும். சிவலிங்கம், ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் நிலையில் இருக்கிறதா செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ரமணி என்கிற சகோதரி 1 வருடமாய் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்க செபிக்கலாம். நிரஞ்சன் 40 வயது கேன்சர். சஃபானா 5 வயது குழந்தை, இன்னும் பேசலை, வாய் திறந்து பேசவில்லை. கர்த்தர் அந்த கட்டை அவிழ்ப்பாராக. ஜாக்லின் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி பாத்ரூமில் விழுந்து தலையில் ரொம்ப அடிபட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கிறதா செபிக்க கேட்டிருக்கிறாங்க. அருணாபாய் கிட்னி ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிருஷ்ணன் வீசிங் ப்ராப்ளம். அவங்க கண்டிஷனை பார்த்து டாக்டர்ஸ் இவங்க லைஃப் லாங் இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு இன்ஜெக்ஷன் விலை 15,000 ரூபாய். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ப்ரூனா கிட்னி ப்ராப்ளம். ராஜ்தேவ் குமார் லிவர் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கஷ்டத்தில் ஐசியூவில் இருக்கிறாங்க. ஈனோக் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எமிலி நாக்கு பகுதியில் கட்டி இருக்கிறது, செபிக்க கேட்டிருக்கிறாங்க. சாந்தி பிரஸ்ட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மரியா ரம்யா யூட்ரஸ் பல்ஜாயி கேன்சர் 2nd ஸ்டேஜ், ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஜெயசிங் ஜாண்டிஸ் பாதிக்கப்பட்டு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், போலாண்டில் இருக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்க செபிக்கலாம். ரெபேக்கா ஐசக் பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஷலோமி மேரி
யூட்ரஸ் கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிர்வின் கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது, நிறைய கட்டிகள் இருக்கிறது, இன்னும் மேரேஜ் ஆகலை. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்க செபிக்கலாம். ஆர்டிக் சாம் 2.25 வயது ஆகிறது. ஏற்கனவே பிரெயின் கேன்சர் இருக்குது. அந்த இடத்துல இப்போ திருப்பியும் கட்டி வந்து ஃபிட்ஸ்னால் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் இருக்கிறதாய் செபிக்க கேட்டிருக்கிறாங்க. பிஎஸ் ராஜு, இவருக்கு இந்த யூரின் போகிற இடத்துல கட்டி இருக்கிறது, கேன்சராக கூட இருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது. நேற்று அந்த தகப்பனார் 71 வயது செபிக்க வந்திருந்தாங்க. ரொம்ப பலவீனத்தோடு வந்திருந்தாங்க. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்க செபிக்கலாம். அமர ஜோதி, அவங்களுக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் நடக்குது. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்க செபிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும், மெர்வின் கர்ப்பப்பையில் கட்டி, ஜோயல் 28 வயது லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்திபன் 46 வயது பிளட் கேன்சர், அது முதுகில் இப்போ நல்ல பரவி இருக்கிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இறங்கி அற்புதமான விடுதலை கொடுக்க நம்ம சேர்ந்து செபிக்கலாம். லாரன்ஸ் 54 வயது இடுப்புக்கு கீழே செயல்படவில்லை. நிஷா கர்ப்பப்பையில் கேன்சர். துதி 41 வயது, உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி, பெரிய பொக்களங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஜார்ஜ், அவருக்கும் அந்த லங்ஸ் மற்றும் யூரின் போகிற இடத்துல கேன்சர். பொன்சீலி கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு செபிக்க கேட்டிருக்கிறாங்க. எலிசபெத் சோனி கர்ப்பப்பையில் கட்டி செபிக்க கேட்டிருக்கிறாங்க. 70 வயது தமனா, 70 வயது கர்ப்பப்பையில் புண், அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் அநேகர், நிறைய பேர் வாசித்தேன், சிலர் எழுதுனீங்க, அநேகர் கேட்டீங்க. இப்போ நம்ம சேர்ந்து இவர்களுக்காக செபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கார் படியிட்டு, முடிந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தர் இறங்கும்படியாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே. நீர் நல்லவர், சர்வ நீர் நல்லவர். அவை காலை தோறும் ஆமென், அவை காலை. எல்லாரும் கைகளை உயர்த்தி, முடிந்த 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க பார்க்கலாம். இப்பொழுதே கிருபை பெருகி அந்த குணமாக்கும் வல்லமை விளங்குவதாக. அநேக சின்ன பிள்ளைங்களிலிருந்து முதியோர் வரைக்கும், கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்க, மற்ற பலவீனங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க அநேகர் உண்டப்பா. ஆண்டவரே கிருபையா இறங்குங்க. பேர் சொல்லாமல் அநேகர் உண்டுப்பா, இந்த ஜெபத்துல இணைஞ்சிருக்கிறாங்கப்பா. அவர்களை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கிறாங்கப்பா. அப்பா, நம்முடைய குணமாக்கு வல்லமை விளங்கும் போது எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது. ஆண்டவர், எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது. அப்பா, எல்லாருக்காக செபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் நீட்டப்படுவதாக. தொட்டு சுகப்படுத்துவீராக. விடுதலை உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. கர்த்தர் இரக்கமாயிரும், கர்த்தர் கிருபையாயிரும். நீங்க இறங்குங்க ஆண்டவரே, நீங்க அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க அதிசயம் செய்யுங்கப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. நல்ல சௌக்கியம் உண்டாகட்டும்பா, சுகம் உண்டாகட்டும்பா, பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க. டாக்டர்ஸ் நாள் குறிக்கிறாங்கப்பா, வேண்டாப்பா, அதை கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அதை கேன்சல் பண்றோம். இந்த பூமியில நீர் எவ்வளவு நாட்கள் நியமித்திருக்கிறீரோ அத்தனை நாளும் சுகபலத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காக நன்றியோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தே. கைகளை தட்டி பாடுவோம். உம் வேளைக்காக ஆமென். நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும், நீர் செய்ய நினைத்தது காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன். காலங்கள் மாறலாம், மாறாத தேவன். ஆமென். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை ஆமென் 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 மாறாமல் நிறைவேற்றுவி. நீர் செய்ய நினைத்தது. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்லுவீங்க? செய்யும் தேவனே. எனக்காக தடை போல சத்துரு, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. நடந்து செல்வி தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. நடந்து செல்வி எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. ஆமென். க்ளோரி. நீர் செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும், உம் வேளைக்காக, உம் வேளைக்காக கிருபையை எனக்கு, உம் வேளைக்காக பொறுமையை எனக்கு. ஆமென். நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும். ஆமென். நீ செய்ய நினைத்தது தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த மாதத்துக்காய் கர்த்தர் தந்த வார்த்தை, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. கொஞ்ச காலம் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே. போதும். இந்த கொஞ்ச காலம் என்பது இக்காலத்துக்கும் அக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் அக்காலத்துக்கும் இடையில. நம்ம எங்க இருக்கிறோம்? இடையில இருக்கிறோம். இடையில இருந்தா மூச்சு முட்டும். ஆமே. சொல்லுவோம், ஐயோ என்ன நெருக்கி. ஆமே. இந்த கொஞ்ச காலம் தேவன் எல்லாவற்றையும் மதினதின் காலத்திலே தான் செய்வார். ஒரு பெரிய செய்தி, ஆனா நமக்கு நேரம் இல்லை. அதனால எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி நான் ஜெபிக்க விரும்புறேன். இந்த கொஞ்ச காலத்துல தான், இந்த கொஞ்ச காலம் என்பது அது ரெண்டா சொல்லணும்னா, ஒன்று காத்திருக்கும் காலம் அல்லது ஆயத்தமாகும் காலம். காத்திருக்கும் காலம், ஆயத்தமாகும் காலம். இந்த கொஞ்ச காலத்துல கவனிக்க வேண்டிய காரியங்கள் பல உண்டு. அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள்? 5 வாசிங்க. கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அப்ப ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற. நல்லா கவனிச்சிங்களா? இந்த வேர்ட் பை வேர்டு கவனிய. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குளோரிய குறித்து. நான் இந்த வார்த்தையை எடுத்து இதோடு பேச விரும்புகிறேன். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை சுதந்திரிக்க யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவனுக்குள்ளே கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா விசுவாசத்தை கொடுக்கிறார். அதுக்கு தான் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த விசுவாசம் தான் என்ன செய்யுது அப்படின்னா, காக்க வைக்குது. விசுவாசம் தான் நம்பி. அதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்போ ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு வெளிப்படும். அது வரைக்கும் நாம என்ன செய்யணும்னா காக்கப்படணும். உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கதான் உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. அப்ப தேவன் எனக்காக பெஸ்ட் வச்சிருக்கிறார். அது நான் இங்க பார்த்தாலும் எனக்கு கிடைக்காது. நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அந்த டைம்ல அது இறங்கி வரும். பரத்திலிருந்து உண்டாகி. யாக்கோபு 1:17 எடுக்க வேண்டாம், இந்த ரெஃபரன்ஸுக்காக சொல்றேன். 1:17 தான் நினைக்கிறேன். நன்மையான எந்தையும் கரெக்டா? ஓகே, ஆமென். பரத்திலிருந்து உண்டாக்கி. அப்போ அவர் உருவாக்குறதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது எங்க உண்டாகுது? பரத்திலிருந்து. ஆனா அது வெளிப்படும். ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படும். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே பலனை கொடுக்கிறது. அந்த பலன் நம்ம, அதான் தேவ பலன், தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ தயவு, தேவ பாதுகாவல். இதெல்லாம் தேவன் காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட். இந்த காத்திருக்கிற பீரியட்ல ஒரு தேவ பிள்ளை தேவ பலனை அதிகமாக அனுபவிக்க முடியும். ரொம்ப அனுபவிக்க முடியும். நம்ம நிக்கிறதே ஒண்ணும் இல்லைங்க. நிக்கிறதே எதுலதான் நிக்கிறோம்? தேவ பலத்துல, தேவ கிருபையில, தேவ தயவுல, அந்த போஜனத்தின் பலத்தினாலே எலியா 40 நாள் இரவும் பகலும் நடந்தானோ. அது தேவன் கொடுக்கிற பலன். இல்லட்டா எந்த போஜனத்தை சாப்பிட்டு ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்க முடியும்? காக்கா கொண்டு வந்த போஜனம் இல்ல, சாரி பார்த்து வீட்டில் கொடுத்த போஜனம் இல்ல. ஆமே, இந்த போஜனம் எல்லாம் சாப்பிட்டு நம்ம அண்ணன் சுரைச்செடி கீழே போய் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம். ஆனா பரலோகம் ஒரு ஃபுட்டு கொடுக்குது. அவன் அரை கட்டி கொண்டு நடக்கிறான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. முடங்கு எங்கெல்லாமோ எலியாவுக்கு ஒரு சூறைச்செடி, நமக்கு எத்தனை சூறைச்செடி? நம்ம வீடே சூறைச்செடியில தானே கட்டி வச்சிருக்கிறோம். ஆமே, சூறைச்செடியில உண்டாக்குன பெட்டு, சூறைச்செடியில செஞ்ச பில்லோ, பெட்ஷீட்டு எல்லாமே ஃபுல்லாவே சூறை தான். என்ன சூறை? மத்தியானமா? ஆமே, ஃபுல்லாவே சூறைச்செடி. எலியாவுக்கு ஒரு சூறைச்செடி.
அப்போ எலியாவை ஒரு இடத்துல தான் தட்டி எழுப்ப வேண்டி இருந்தது, நம்மளை டெய்லி. இதுல நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். 6வது வசனம், ஆனாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது. இந்த வேர்டை கவனிங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படு. இந்த கொஞ்ச காலத்துல தான் நமக்கு இதுவரை சந்தித்திராத பிரச்சனை. இந்த கொஞ்ச காலம் எவ்வளவு காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஆனா அதுலயும் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் தான்ப்பா. ஆண்டவரே, இந்த கஷ்டம் என்னைக்குப்பா மாறும்? கொஞ்ச காலம். எப்படிப்பா மாறும்? லீபனோன் செழிப்பான, அதாவது உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். தெரியாதவங்கெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க, உன்னை குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க, உன்னை குத்தி காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பரத்திலிருந்து அது இறங்கி வரும் பாரு, வெளிப்படும் பாரு. ஆமே, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் ஜீசஸ், அதாவது இயேசுவை ஜனங்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறது வரைக்கும் மரியாளுக்கு கஷ்டம். ஒரு நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது, அதாவது காணா ஒரு கல்யாண வீட்டில் இந்த மரியாள் போய் ஏன் இயேசு அவசரப்படுத்துறாங்க? அதாவது இயேசு வீட்டில் இருக்கும்போதே நிறைய மிராக்கிள் நடந்திருக்கலாம். ஏன்னா சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரபலமாக விரும்புகிறவன் அந்தரங்கத்தில் ஒண்ணுமே செய்ய மாட்டான். வீட்டிலே நிறைய மிராக்கிள் நடந்திருக்கு. அப்போ சகோதரர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இதை நீங்க வெளியே போய் பண்ணலாமே, வெளியே செய்யலாமே, நீங்க இங்க வீட்டிலே இருக்கிறீங்க. இதுதான் சகோதரர்கள் பிரபலமாக விரும்புறவங்க. அதை சொல்றாங்க, எங்களுக்கு மட்டும் இந்த கிஃப்ட் இருந்தனா இதுக்கு முன்னாடி எருசலேமே விலைக்கு வாங்கியிருப்போம். ஆமென். மரியாள் யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும் இது யாருன்னு, வேற யாருக்குமே தெரியாது. அப்ப 30 years ஒரு நிந்தையை சுமந்துட்டே வராங்க. 30 வருடம் நிந்தையை சுமந்துட்டு வராங்க. நிந்தை சொற்கள் நீக்கிட உமிரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தையை சுமந்துட்டே வராங்க. இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சான்ஸ்? இவர் சாதாரண மனுஷன் கிடையாது. அவன் நியமிக்கப்பட்ட காலத்தில் நான் கர்ப்பவதியாகி என் வயிற்றில் பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, தப்பா பிறந்த குழந்தை கிடையாது. இது தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கணும். அதுக்கான ஒரு டைமுக்காக எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, யாராவது கேட்டிருப்பாங்களா? இப்போ திராட்சரசம் குறைவுபட்டதும் மரியாள் பார்த்தாங்க, ஓடி வராங்க. திராட்சரசம் இல்லை. அந்த ஸ்ரீயே எனக்கு அது என்ன, அது இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா 30 வருஷம் பொறுத்துட்டீங்கல்ல, இன்னொரு 30 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. 30 வருஷம் பொறுத்துட்டீங்கல்லம்மா, இன்னொரு 30 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் நேரம் வந்துவிட்டது. ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு சிலரோடு கர்த்தர் இதுதான் பேசுகிறார். இத்தனை வருடம் பொறுத்தியே, இத்தனை ஆண்டு சகித்தியே, இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். பல விதமான எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு. அப்போ நல்ல கவனி, பலவிதமான சோதனை யாருக்கு? காத்திருக்கிறவர்கள் தான். கிடைக்கலன்னா வேற என்ன செய்யணும்? காத்து தான் இருக்கணும். ஆமே, நம்ம சும்மா இருந்தாலும் என்னதான் சொல்லுவோம்? நாங்க காத்து இருக்கிறோம். சும்மா இருந்தாலும் என்னதான் சொல்லுவோம்? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் சும்மா இருக்கேன் என்ன சொல்லுவோம்? நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமே. பலவிதமான சோதனை யாருக்கு தெரியுமா? தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளுக்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு. அதனாலதான் துன்பப்பட வேண்டியது
ஏன்னா சத்துருவனுடைய டார்கெட் ஒண்ணு இல்லாதவனை தாங்க டார்கெட் பண்றான். எல்லாரும் இருக்கிறவனை விடுறாங்க. என்கிட்ட தான் ஒண்ணு இல்லையா, அப்புறம் ஏன் டார்கெட் பண்றான்? அப்படிதான் நமக்கு தோணுது. இல்ல, ஏன்னா பரலோகத்தில் உனக்கான சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. ஏசாயா 64வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 4வது வசனமா? 4வது வசனம் வாசிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, நான் வாசிக்கிறேன், நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். ஒரு தூதனுக்கு கூட தெரியாது, ஒரு தூதனுக்கு கூட தெரியாது. அதனாலதான் ஒரு தூதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், மெசேஜ் மாறுது, 1வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். தூதனுக்கும் தெரியாது. ஆமே. அதனால தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. தூதர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்றது, தூதர்கள் கிட்ட போய் அப்படியே தீ கொளுத்தி வைக்கிறது தூதர்களுக்கு தெரியாது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை தெரியாது. கர்த்தருடைய வேலை மரியாளுக்கு தெரியாது, தூதர்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், தேவன் சகலவற்றையும் அதின் காலத்திலே, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை, கொஞ்ச காலம். அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்கள். 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள்? இங்க பாருங்க. ஆமே, நல்ல தாகத்தோடு தவிக்கிற ஒருவன்கிட்ட போய், ஹே அங்க பாரு, அங்க ஃபுல்லா நிறைய தண்ணி இருக்கு அப்படி சொன்னா அவனுக்கு கேட்கும் போதே எப்படி இருக்குன்னு தெரியுமா? செதறி இருக்கிறவர்கள்ட்ட பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுறார். இங்க பாரு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற 5வது வசனம். அந்த ரட்சிப்பு உனக்காக பரலோகத்துல சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு. நீ இன்னும் நிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? தேவ பலன் உன்னை காப்பாற்றுது. ஆமே. அந்த ஒரு சிஸ்டருடைய சாட்சி கேட்டோமே, அந்த சாட்சியில அவங்க சொன்னாங்க, இந்த 4 வருஷம் கர்த்தர் எங்களை ஜீவனோடு காத்தார் என்று. ஏன்னா அவங்க பேசும்போது சொன்ன வார்த்தை எனக்கு மறக்காது. போன வருஷம் டிசம்பர்ல அவங்க சூசைட் பண்ணிடலாமான்னு வேற நினைச்சாங்களாம். அவன் கொஞ்சம் சகிக்க வச்சு இந்த ஆகஸ்ட் 29 முடிக்க வச்சார். பாத்தீங்களா? எங்க காக்குறாரா? காக்கும் வல்ல மீட்பர் உண்ட. நம்ம அதான் எனக்கு இந்த தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற சில உள்ளங்களோட ஆவியானவர் பேச விரும்புகிறார். நீ நிக்கல, உன்னை கர்த்தர் காக்குறார். கர்த்தர் காக்குறார். கொஞ்சம் கூட நீ சகிச்சுட்டேன்னு வச்சுக்கோயா, இன்னும் கொஞ்ச காலத்துல நம்புறவங்க மட்டும் லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாட்சி அவங்க சொன்னது மாதிரி டிசம்பர்ல செத்திருந்தா எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. காட்சி அன்றோடு அந்த காட்சி முடிஞ்சு எல்லாரும் என்னெல்லாமோ சொல்லிட்டு, ஆண்டவர் விடல. இந்த தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் திருக்கரம் கொண்டென்னை, கைகளை உயர்த்தி என்னையாய் இவ்வளவாய் உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர் என்னையாய் உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர் இம்மானேசோ என்னில் ஒன்றும் இல்லையே உம் அன்பு கீணை. எங்க நினைச்சு பார்க்கணுங்க. ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க வேண்டி இருக்குது, இதுக்கு பேசாம என் லைஃப் ஏதாவது ஆயிட்டுனா அப்படிலாம்
அப்படிலாம் கடந்த நாளில் ஒரு தாயார் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. எனக்கு அது தாங்க முடியல. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வயசு 80, பலவீனம் தாங்க முடியல, போதும் 80 வயசுல வாழ்ந்துட்டு, இதுக்கு மேலே இந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் என்னால் சகிக்க முடியல, ஆண்டவர் என்ன இந்த வலி தாங்காமல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விட்டாங்க. எனக்கு அதை கேட்டு தாங்க முடியல. போதும் போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதை இந்த டெஸ்ட் பண்ணணும் இந்த டெஸ்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று அவங்க சொல்கிறது மாதிரி இருந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அதுக்குன்னே ஓடணும், வேண்டாம், போதும் இந்த பூமியில் வாழ்ந்தது. சில நேரத்தில் நமக்கு அந்த எலியாவே சொல்லிட்டார்ல, போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலாம். ஆண்டவர் விடலை. தேவ பலத்தினாலே தேவன் நம்மை காப்பாற்றி வருகிறார். தேவ பலத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம். நாம் நிற்கவில்லை, அவர் நிற்க வைக்கிறார். நாம் நடக்கவில்லை, அவர் நடக்க வைக்கிறார். நாம் வாழவில்லை, அவர் வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாழ்வது உலக போஜன பலத்தில் அல்ல, தேவ பலத்திலே, தேவ பலத்திலே, தேவ பலத்திலே நான் காக்கப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பலத்திலே காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நீ தேவ பலத்தில். ஆமென். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அவன் ஒருத்தர் நிந்திக்கும் போது மரியாளுக்கு நிற்க முடியுது. ஸ்ட்ரெங்க், பலப்படு தேவ பலத்தில். ஏன்னா ஒரு மனுஷன் எப்படிங்க சூசைட் பண்றான்? ஃபேஸ் பண்ண முடியாம தானாங்க, ஃபேஸ் பண்ண முடியாம தானே, அப்படிதான். ஐயோ இதனால ஃபேஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ரிசல்ட் நினைச்சது வரல, நினைச்ச படிப்பு படிக்கலன்னு பிள்ளைங்க சூசைட் பண்றாங்க. இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களே தேசத்தை விட்டே மாறுவதாக. ஆமென். ரீசன் என்ன? ஃபேஸ் பண்ண முடியல. ஐயோ எங்க அப்பா ஆசைப்பட்டாரு, எங்க அம்மா ஆசைப்பட்டாங்களே, அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன்னு ஃபேஸ் பண்ண முடியல. ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி ஃபேஸ் பண்ண வைக்கிறார், ஃபேஸ் பண்ண வைக்கிறார். ஃபேஸ் பண்ண வச்சுட்டே சொல்றார், எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். தேவ பலத்திலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அப்போ நான் நிக்கல, நின்னதல்ல நாம், தெய்வம் நம்மை நிறுத்தியதா, நேடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தான். இது டெய்லி சொல்லுங்க. நான் நிக்கல, அவர் என்ன நிக்க வச்சிருக்கிறார். நான் நிக்கல, அவர் என்ன நிக்க வச்சிருக்கிறார். அவருடைய பலம் தான் நிக்க வைக்குது. எசேக்கியேல் 1வது அதிகாரம் கடைசி வசனம். எசேக்கியேல் முகங்குப்புற விழுகிறார், முகங்குப்புற விழுகிறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 வாசியுங்கள். அவர் என்னை நோக்கி. அந்த 1 கடைசியில இந்த வாசிக்க. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னோட பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. ஆமென். எசேக்கியேல், நீங்களா நின்னீங்க, நான் நிக்கல, என்னை நிக்க வைத்தா. இனி 37:1 வாசிங்க. 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை நிறுத்தி, என்னை நிறுத்தி, என்னை நிறுத்தி, ஆமென், நிக்க வைக்கிறார், நிக்க வைக்கிறார். நிக்கக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. அங்க நின்னவங்க எல்லாம் எப்படி கிடக்குறாங்க? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல வந்தவங்க எல்லாம் என்ன மாறிட்டாங்க? என்னைக்கோ அவுட்டு. என்னைக்கோ இந்த ட்ராக்ல வேற யாராவது நின்றிருந்தா என்னைக்கோ அவுட்டு. நாமளும் நம்ம பலத்துல நின்றிருந்தா என்னைக்கோ அவுட்டு. இது கர்த்தர் நிறுத்தி.
ஆமென். நீங்க பயணிக்கிற பாதையை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏன் சாதாரண இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாம எப்படி நிக்கிற? நேற்று ஒரு சகோதரி வந்திருந்தாங்க, இருக்கிறாங்களான்னு தெரியல, அதனால பேர் ஊர்லாம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன வயசு, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. சின்ன பிள்ளை, ஹஸ்பண்ட் இறந்து 2 வருஷம் ஆச்சு. ஆமே, அவங்க ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது எனக்கு தாங்க முடியல. என்னையும் தாண்டி என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு. அப்போ எப்படி சர்வைவ் பண்றீங்க கேட்குறேன். ஏதோ வேலை இருக்கா உங்களுக்கு? இல்லை, வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், போராடிட்டு இருக்கிறேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொஞ்ச நாள் இருந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிறது பொம்பளை பிள்ளை வேற, அதனால நமக்கு நம்ம தலையில இது ஏறிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் உறவுகள்லாம் ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆண்டவர் அழகா நடத்துறார். அது கேட்கும் போது தான் என் கண்ணு கலக்க ஆரம்பிச்சிட்டு நிக்க வச்சுட்டார். இந்த 2 வருஷம் பாஸ்டர், உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜில் ஹஸ்பண்டை இழந்த ஒரு பிள்ளை ஒவ்வொரு காரியத்துக்கு போகும்போது எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுவாங்க. ஆனால் அது நடுவில் என் ஆண்டவர் என்னை பட்டினி இருக்க விடாம என்னை நிற்க வச்சுட்டார், நிற்க வச்சுட்டார். நீ பயணிக்கிற பாதையில் வேற யாரு பயணித்திருந்தாலும் இந்த எசேக்கியேல் 37 தான். ஏன்னா எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறாங்க, உலர்ந்து போய் செதறி இருக்கிறாங்க. என்னைக்கோ நீ அட்ரஸே இல்லாம போயிருந்திருப்ப. நீ நினைக்கிற நீ நிக்கிறேன்னு இல்ல, கர்த்தர் ஒன்ன நிக்க வச்சு நல்ல கையை தட்டி ஆமே ஆமே, நான் தேவ பலத்தில் காக்கப்படுகிறேன். என் பலன் அல்ல, என் திராணி அல்ல, என் திறமை அல்ல, என்னுடையது என்று ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற. ஹல்லேலூயா. எப்படிங்க நிக்கிறோம்? எப்படிங்க நிக்கிறோம்? ஆமென். நிறுத்தி. அதனாலதான் சொன்னேன், பைபிள்ல ஒரு வேர்டை மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த வேர்டு மினிஸ்ட்ரி பண்ணதில்லை. ஆமென். நிறுத்தி. அதுவும் எங்க நிக்க வைக்கிறா? நடுவுல. சைடுல இருந்தா கூட ஜம்ப் பண்ணி போயிடலாம். நீங்க நடுவுல சில இடத்துல ஆண்டவர் கொண்டு லாக் பண்ணி விடுவார். நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு தெரியும் என் பலன் அல்ல, இது என் திறமை அல்ல, இது என் திராணி அல்ல, நான் நிற்கவில்லை, கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகளிலே அகப்பட்டிருக்கிற உள்ளமே, நீ நிற்கவில்லை, கர்த்தர் உன்னை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறுத்தி நிக்க வச்சிட்டு 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நான் நடந்தேன். இங்கே நான்ங்கிற வேர்டுக்கு இடம் கிடையாது. ஆமென். அப்படியே நடக்க பண்றார், நடக்க பண்றார். க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேலே, இதே போல நீ கடந்து உன் கல்ற பக்கத்தில் உன்னை சார்ந்தவங்க வந்து பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. நீ நிக்கிற, நீ நிக்கிற. உன் கதை என்னைக்கோ முடிஞ்சு. இதே போல எத்தனை உறவுகள் சொந்த வருவாங்களானே தெரியாது. வருவாங்க பன்னு சாப்பிட, முடிச்சுட்டு பன்னு டீ பப்ஸ் சிலர்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டாங்க, ஆனால் 2 டீ உள்ள போகும். சிலர் இருக்காங்க. அதனால தான் ஒரு தேவ மனிதர் சொன்ன, அமெரிக்காவிலலாம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு எதை எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? ஒரு ரோஸ் எடுத்துட்டு போவாங்க. ஒரு தேவ மனிதர் சொன்னார், அப்படி யாருக்காவது பிளான் இருக்குன்னா நான் உயிரோடு இருக்கும்போது அதை கொண்டு வந்துடுங்க, அட்லீஸ்ட் நான் அதை வாங்கி ஸ்மெல் பண்ணவாவது செய்வேன். ஆமென். ஒருத்தர் குடிச்சே செத்தார். அப்போ அந்த அடக்கம் முடிச்சுட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. ஏன்? அவருக்கு பிடிச்ச ஐட்டத்தை வாங்கி அது பக்கத்தில்
வாங்கி வச்சுட்டு போற என்ன நைட் இவனை தான் வந்து எடுத்து எங்க அந்த கல்லறை உலர்ந்த எலும்புகள் நிறைந்தன என்ன அவ்வளவுதான். நிறுத்தி நடுவுல நிறுத்தி கொஞ்சம் அசைஞ்சா கூட அதுல ஒரு ஆள் நீ. ஆனா உன்னை கர்த்தர் அப்படி மாத்தல. நீ அப்படி என்னைக்கோ மாறி இருக்க வேண்டியது. உன்னுடைய முதல் சாப்டரே சொல்லுது நீ முகங்குப்புற விழுந்தவன். ஆனா 2ல தூக்கி நிறுத்தினவர் இன்னைக்கு வரைக்கும் உன்னை விடல. உன்னுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரே சொல்லுது நின்னதல்ல நாம் தெய்வம் நம்மை நிறுத்தியதா, நேடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தன்னதல்லே, நடத்திய விதங்களே ஓர்த்திடும்போள் നന്ദിയോടെ നാഥനു സ്തുതി പാടിടാ. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിനു സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകനു സ്തോത്രം. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുഗീതം. இம்மட்டும் என்னை நடத்தின, இதுவரை எனக்கு ஜெயம் தந்த. ஆமென். நீ தேவ பலத்துல காக்கப்பட்டிருக்கிற. இல்லைன்னா இந்த தீபத்தெல்லாம் அணைக்கிறதுக்கு ஒரு 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 மெழுகுவர்த்தி அதை அணைக்கிறதுக்கு ஒரு காத்து போதும். நம்முடைய வாயில் இருக்கிற ஒரு காத்து போதும், ஃபூங்கிற ஒரு காத்து போதும். அதே போலதான் எத்தனையோ வாயின் வார்த்தைகளை கேட்டும் இன்னைக்கும் நம்ம நிக்கிறோம்னா நாம் காக்கப்படுகிறது சாதாரண பலத்தில் அல்ல. ஆமே. யேசபேலனுடைய வார்த்தையை கேட்டு வாழ பிடிக்காம தானே எசேக்கியேல் போய் சூறைச் செடிக்கு கீழே படுத்தான். யேசபேலினுடைய வாயின் வார்த்தையை கேட்டு, அதுவும் டைரக்டா கூட கேட்கல, இன்னொருத்தர் மூலமா கேட்டு, உங்களை பத்தி அவ இப்படி சொன்னா. இந்த வாழ்க்கை மேல ஒரு தேவ மனிதன், அக்னி இறக்குன தேவ மனிதன், ஆகாபுக்கு முன்பதாக சாட்சி சொன்ன தேவ மனிதன் லைஃபே வெறுத்துட்டான். ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தையை கேட்டு தாங்க முடியாம. இதனாலதான் பைபிள் சொல்லுகிறது எலியாவும் நம்மை போல. அப்படிதான் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எங்க நான் +2 படிக்கும் போது இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட்ங்கிற ஒரு வேர்டு என்னால தாங்க முடியாம அன்று இரவு வந்திருந்து ஆண்டவர்கிட்ட அழுது, என்னை ஆண்டவர் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன எழுப்பி விட்டீங்க, அப்பவே நான் செத்திருந்தா இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டி வந்திருக்காதே ஆண்டவரே. எல்லா வார்த்தையும் நம்ம எல்லாரும் கேட்டு சிரிச்சிட்டு இருக்க மாட்டோம். சில வார்த்தைகள் வந்து நம்மளை உடைக்கும். எலியாவை உடைச்சது, எல்லாரையும் உடைச்சது, வாதித்தது. அவன் போய் சூறைச் செடிக்கு கீழே படுத்துட்டு ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன காப்பாத்திடுவாருன்னு, அதனால ஜெபம் பண்ணல. அவர் போய் படுத்து கொண்டார். நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் காப்பாற்றுவார், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் ஹர்ட் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு படுத்துட்டு அவர் தான் தூக்கிடுவாரு. அப்படி அவன் நினைச்சான். இல்ல, உன் மேல தேவ திட்டம் இருக்கு, உனக்கு தெரியாது. உன் மேல இருக்கிற தேவ திட்டம் உனக்கு தெரியாது. உனக்காக ஆயத்தமாகிற ரதம் உனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ ஆகாபுக்கு முன்னாடி காலால ஓடுற. ஆகாப், ஆமென், தேவனுக்கு பொல்லாப்பு செய்தவன் உன் முன்னாடி ரதத்துல போறா. இதை பார்த்து நீ சொந்து போகாத எலியாவே, உனக்கான ரதம் பரலோகத்துல ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வானம் திறந்து அது இறங்கி வரும். ஆகாப் உண்டாக்கின ரதங்களின் சக்கரங்கள் கலரலாம், தேவன் உண்டாக்கின ரதத்தின் சக்கரங்கள் கலராது. உனக்கானது எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் நீ பார்க்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்ற? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளு. நீ பார்க்கவே இல்லை, எடுத்துக்கொள்ளுங்கிற. ஆமென். பார்க்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளும். நம்முடைய ஜெபமே அப்படிதான். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து பார்க்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துங்க. அவ்வளவுதான்ப்பா. இல்ல, தூதன் அனுப்புறார். தட்டி எழுப்பி தூதனை வச்சு ஒண்ணுமே பேசல. தூதனை வச்சு போஜனம் மட்டும்தான் கொடுத்தார். ஒரே ஒரு வேர்டை சொல்ல வச்சார், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அவ்வளவுதான். அவன் அந்த போஜனத்தின் பலத்துல கர்த்தருடைய பர்வதத்துக்கு வரான். நீ அங்கதான் நிக்கணும்.
ஆண்டவர் சமூகத்தில் அந்த போஜனத்தின் பலத்தினாலே தேவ சமூகத்தில் வருகிறான். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். நம்ம ஒவ்வொரு வார்த்தை கேட்கும் போது பல விதமான சந்தோஷம், நம்மை அறியாத ஒரு சமாதானம். கடந்த நாள்ல ஒரு சகோதரன் உடம்பு சரியில்லாம வீட்டில் படுத்திருந்தாப்புல. செகண்ட் ஆராதனை வேர்டு கேட்கும்போது வீட்டிலேருந்து இறங்கி ஓடி வந்தாச்சு உள்ள. ஆன்லைனில் கேட்டு வேர்டு வருது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான எடுத்தாரு, பேண்ட் எடுத்து போட்டார், ஷர்ட்டை மாட்டினார், அப்படியே வந்து உக்காந்து இருக்கிறாரு. என்னாச்சு? உடம்பு சரியில்லை. சரி, நான் வீட்டில் படுத்திருந்தான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு படுத்து கேட்க முடியல. அப்போ வேர்டு வந்து நமக்குள்ளே அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது, பலனை கொடுக்குது. ஆமாம். ஆனால் நம்ம நிற்கிறது உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. தாவீது சொல்கிறார், நான் துன்பத்தின் நடுவில் கிடந்தாலும் இல்லை. நம்ம துன்பம்னு கேட்டாலே இயேசு நாளைக்கு இந்நேரத்துக்கு ஆண்டவரே சூறை செடிக்கு கீழே எத்தனை சூறை செடியை வீட்டில் வாங்கி விலை கொடுத்து வச்சிருக்கிறோம். ஃபுல்லாக சுற்றி சூறை செடி. எப்படி சாக? மேலேருந்து குதிச்சு சாகவா, இல்லை கயிறில் தொங்கவா, இல்லை எத்தனை சூறைச்செடி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு, அப்படியே போகவா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சொன்னான், ஆமாம் என் ஸ்டேஜ் தான், அதனால தான் சொன்னான்னு சொன்னேன். எனக்கு ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணணும்னு தோணி நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ணேன்? பைக் எடுத்துட்டு கண்ணை மூடி இங்கன்னு ஓட்டினேன். அப்புறம் எப்படி வந்த? அப்புறம் ஒருத்தர் ஹார்ன் அடிச்சாரு. அப்போ இவ்வளோ ஒரு ஹார்னுக்கு தான் உண்டு. நீ பைக் எடுத்துட்டு போனாராம். அப்புறம் ஒரு ஹார்ன் அடித்ததும் நான் வந்து அலர்ட் ஆகிட்டேன். ஹார்ன் அடிச்சுட்டு வேற 2 வார்த்தை சொன்னார். அதை கேட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய், உனக்கு சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சாடான்னு அதோட வீட்டுக்கு போனாப்புல. ஆமாம், அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. இவ்வளோ தான் உண்டு ஆவேசத்தில். ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம். சொல்லுவாங்க, வாழவே பிடிக்கல, செத்துடலாம் போல இருக்கு. சரி வாங்க ஒரு டீ குடிக்கலாம், கொஞ்சம் சுகர் கம்மியா. நான் வாழ பிடிக்கல, சுகரை இஷ்டத்து போட்டு இல்லை சுகர் கம்மியா. இவ்வளோ தான் உண்டு. ஆமாம், நாம் நிற்கல. நமக்கு உண்டான சோதனையை பார்க்கும்போது, நெருக்கத்தை பார்க்கும்போது, ஆமென், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை முறை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 10 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், இன்னும் ஒன்றும் தொடல. ஆண்டவர் சிலரோடு பேசுறதை ஆவில நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நேற்று இரவு வரை எனக்கு செர்மன் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தேன். அங்கேயே எடுத்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்து ஆண்டவர் சொன்னார், நீ வச்சுக்கோ, இது புறம் பேசலாம் நம்ம. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். உன்னை நான் நிக்க வச்சிருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி, நான் நிற்கவில்லை, கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் என்னை சுதந்திரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள். காத்திருக்கிறவன் சந்திக்கிற பிரச்சனை வந்து அவன் லைஃபே முடிந்து போக பண்ணுவதற்கு ஏதுவான பிரச்சனையா தான் இருக்கும். ஆமென். 40வது வயசுல பார்வோன் மோசையை கொல்ல பார்த்தான், கொலை செய்ய வகை தேடினான் அப்படின்னு இருக்கு. ஏன் 40வது வயசுல கொலை செய்ய வகை தேடினான்? 40 வருஷம் வீட்டில் தானே இருந்தான். ஏன் 40வது வயசுல? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசியுங்கள். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். இப்ப மோசேக்கு வயசு எவ்வளோ? ஏன் 39 வயசுல பார்வோனுக்கு மோசையை கொல்லணும்னு தோணல? கரெக்டா 40ல தோணுது. ஏன்? அந்த 40 வயசுல தான் அப்போஸ்தலர் 7:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7:23. அவனுக்கு 40 வயதான போது வாசிங்க.
இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் இந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். இப்போ பார்வோன் அவனை கொலை செய்ய வகை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். தேவ திட்டம் என்னைக்கு உனக்கு உள்ள ஃபிளாஷ் ஆகுதோ அன்னைக்கு தான் அவனுக்கே தெரியும். நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ சாதாரண. அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. 40 வயசு வரை மோசைக்கு மோசை யாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நைல் நதியிலேயே கொண்டு இருப்பான். தேவ திட்டம் என்ன? இந்த பார்வோனை முக்கி கொல்லணும். இதுதான் தேவ திட்டம். இப்போதான் அப்படி ஃபிளாஷ் ஆகுது. நமக்குள்ள தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படுதுனாலே அவன் ஸ்மெல் பண்ணிடுவான். அவன் பாத்தீங்களா, ஏரோது 2 வயசுக்கு உட்பட்ட அவன் காலத்தெல்லாம் பார்க்கறான். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொல்லு. தேவ திட்டம். தேவ திட்டம் உடையவன் சந்திக்கிற பிரச்சனையே மரண பிரச்சனை தான். ஆனா வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். வகை தேடுறது நமக்கு தெரியாது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எஸ்தர் 3, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு அப்படிதான் இருக்கும். 3 ஒண்ணு தானே இந்த நடவடிக்கைகளா? இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு. எந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு? 2 கடைசி வாசிங்க. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்தில் தூக்கப்பட்டார்கள். அது ராஜா சமூகத்தில். அதாவது மொர்தெகாய் ஒரு நன்மை செய்த காரியம் ராஜா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஆமானுடைய தலை எழும்புது. 3வது அதிகாரத்தில் தான் ஆமான் வகை தேடுகிறான். யார கொல்ல? மொர்தெகாயை கொல்ல. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு யோசேப்புக்கு போன ஆகஸ்ட் பிரேயர்ல இந்த வேர்டை ஆவியானவர் சொல்ல வைத்தார். பலவர்ண அங்கி கொடுத்ததல்ல பிரச்சனை, யோசேப்பு கண்ட சொப்பனம் தான் பிரச்சனை. அவனை கொலை செய்ய பார்த்தார்கள். பலவிதமான சோதனைகள். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானபடியா. பலவிதமான சோதனைகள். இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க, உடனே போடுங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் 1 பேதுரு 1:6. இப்பொழுது ஏன் இங்க அவசியம்னு போட்டிருக்கு? இது அவசியமா? அப்படிதானே எல்லாரும் வந்து கேட்பாங்க. இது உனக்கு தேவையா? ஒழுங்கா எங்க கூட வந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குமா? நீ ஆண்டவர் அவர் எனக்கு செய்வார், இப்படி செய்வார், அப்படி செய்வார்னு சொல்லி இது உனக்கு தேவையா? பைபிள் சொல்லுது இது அவசியமானதா. ஏன்? 3 காரியத்தை சொல்றேன். 1, இந்த பாதையில நாம் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வோம். அதிகமாய் இயேசு அறிந்து கொள்வோம். ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்கிறேன். அமைதியான கடல்ல அமைதியான காற்றடிக்கும் போது இயேசு கடல் மேல நடந்து வந்தாரா, இல்ல கடல் கொந்தளிக்கும் போது இயேசு நடந்து வந்தாரா? உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு அதிகமாய் கண்டது எதுலங்க? அமைதியான சூழலையும் பார்த்திருப்போம். ஆனா அமைதியான சூழல்ல வேற நிறைய பேர் இருந்தாங்க நம்மளை சுத்தி. ஹல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பு வந்த போது மற்றவங்களை ஒருத்தரையும் காணோம், ஆனா இயேசு என் பக்கத்துல. ஹல்லேலூயா. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவர், நேசமுசிப்பாருதல். ஹல்லேலூயா. ஆமென். கொந்தளிப்புல தானே
தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டாங்க. ஆனா இவங்களை அந்த தீக்குள்ள போடும்போது தானியேலால காப்பாற்ற முடியல. ஆனா அது வரைக்கும் விசுவாசித்து ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் அன்னைக்கு முகமுகமா பார்க்கிறாங்க கர்த்தரை அதிகமாய். அதனாலதான் நயங்காட்டி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அங்கே அவளோடு பட்சமாய் பேசி. ஆமென். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஒரு இடத்துல கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. ஆனால் அவன் சிறையில் இருக்கும்போது வேதத்தில் வந்த வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் ஆண்டவரே, இது அவசியமா? அவசியம். ஏன் இன்னுமுமை ஆபிரகாம் வீட்டில் இருந்த ஆகாருக்கு ஆபிரகாமை மட்டும்தான் தெரியும். அழைத்து வந்த ஆபிரகாமையும் கொடுமைப்படுத்துகிற சாராளை மட்டும்தான் தெரியும். ஆனா வலி தாங்க முடியாம வனாந்திரத்தில் அலைந்த போதுதான் அவளுக்கு ஒருவரை தெரியும். என்னை காண்கிற ஒருவர் உண்டு, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். ஏன்? ஒன்று, அவரை அறிந்து கொள்ள. 2, ஆயத்தமாக்கப்பட. ஆயத்தமாக்கப்பட. நாம் உருவாக்கப்படுவோம், நமக்கே தெரியாது. நம்மை தேவன் எவ்வளவு எப்படியெல்லாம் உருவாக்குவார்னே தெரியாது. வளர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல இந்த எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்தி இதை பார்த்து பேசு அப்படிங்கிறார். எசேக்கியேலுக்கு அதுவரை தெரியல கர்த்தர் என்ன உலர பண்ண கொண்டு வரல, உலர்ந்ததை உயிர்ப்பிக்க கொண்டு வந்திருக்கிறார். அதுவரை அவனுக்கு தெரியல. அதனால அது தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? அது இப்போ உயிரடைய மாட்டவரே. இல்ல, உமக்கு தான் தெரியும். உமக்கு தெரியல, உனக்கு தெரியாது. உன்னை அறியாம அவர் உருவாக்கி கொண்டிருப்பது உனக்கு தெரியாது. உன்னை அறியாம அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அறிந்தா நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். அதனாலதான் சில பள்ளத்தாக்களை என்னை கொண்டு வருகிறார். சில அழுகையின் பள்ளத்தாக்கு, சில மரண இருளின் பள்ளத்தாக்கு, சில உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. உன்னை அறியாமல் உருவாக்கி நீ யார் என்பதையும், உன்னை குறித்த தேவனுடைய பர்பஸ், நோக்கம் இன்னது என்பதையும் அறிந்து கொள்ள வைப்பார். அவரை அறிய, அவரால் ஆயத்தமாக்கப்பட. 3வது, இந்த வனாந்திரத்தில் தான் சரியான அர்ப்பணிப்பு இருக்கும். சரியான அர்ப்பணிப்பு. கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார் அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. உடனே மோசேயின் மனைவி மகனுக்கு என்ன செய்தாலாம்? விருத்த சேதனம் பண்ணா. மோசே எவ்வளவு நாள் சொல்லியிருப்பான், இப்படி எங்க இஸ்ரவேலுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, இவ மீதியானிய ஸ்திரீ இல்லை, இவளுக்கு அதுக்கு சம்மந்தம், அதெல்லாம் அவனும் பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் அவங்க பிரமாணத்தை உங்களோட வச்சு வேணா நீங்க 2 வாட்டி பண்ணிருங்க, என் பிள்ளைகளும் பண்ண முடியாது. அர்ப்பணிப்பு. ஏன்னா திட்டத்துக்கு முன்னாடி அடைய அர்ப்பணிப்பு அவசியம். ஈசாக்கு, ஆபிரகாம் மட்டும்தான் இதுவரை வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறான். அடுத்து ஈசாக்க கேட்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வச்சார். அர்ப்பணிப்பு. இங்க யாரும் கிடையாது, தனியா கொண்டு வருவார். ரொம்ப நேசித்த அம்மா வீட்டில், அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க, ஈசாக்கு எங்கேயோ இருக்கிறார். யாக்கோபை யாபோகாட்டின் கரையில கொண்டு வந்து ஒரு பிடி பிடிக்கிறார். பெயின், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் அது. ஏன்னா அங்கதான் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஏன்? இன்னும் கொஞ்ச காலத்துல மோசே இந்த கோல் துளிர்க்கணும்னா வச்சிட்டு போயிரு, அவ்வளவுதான். நைட்டு வந்து என்ன ஆகுது நீ பார்க்க கூடாது. அந்த கோலை கொண்டு சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்சிட்டு போயிரு. அர்ப்பணிப்போம். யாரு கண்ணிலையும் காட்ட மாட்டார். எல்லாரும் வந்து பார்க்கும்போது இந்த கோல் துளிர் விட்டு பூ பூத்து நம்புறவங்க மட்டும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது
அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அடுத்த வசனம் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, புகழ்ச்சி, கனம், மகிமை. சத்தமா சொல்லுங்க. இதுக்கு தான் ஆண்டவர் இப்படி நடத்துறார். புகழ்ச்சி, கனம், மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? காக்கும் வல்ல மீட்பு உண்ட ஒரு 5 minutes நம்ம ஜெபம் பண்ண போறோம். உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா. இதனுடைய தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம கேட்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா பேசுறார். இந்த கொஞ்ச காலத்துல ஒரு புறம் சோதனை, நீ அதை பார்த்து சோர்ந்து போகாத. நீ நிக்கிறது என் பலத்துல, என்னுடைய பலத்துல. ஆமென். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு நம்ம ஆராதனையிலே பாடணுமே, பலன் தாருமேன்னு. ஆவியானவர் எப்படி இடைப்பட்டா? இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நிக்கலப்பா, உங்க பலத்துலதான். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப பேசுங்க. என்ன கேட்கிற சகோதரி, சகோதரா, அவர் உன்னை நிறுத்தி நினைக்கிறது அவர் பலத்துல. அவர் பலத்துல நீ காக்கப்படுவது உண்மையானா, அவர் ஆயத்தம் பண்ணினதை நீ சுதந்தரிப்பது உண்மை. இன்னைக்குள்ள செய்தியை கேள் சபையே, அன்பு உள்ளமே. அவர் பலத்துல நீ காக்கப்படுவது உண்மையானால், அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணினதை நீ சுதந்தரிப்பதும் உண்மை. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாகும். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள்? ஆமென். திருக்கரங்கள் തരുന്ന നല്ല ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല. மக்களெங்கில் சாசனகள். பிள்ளைங்கன்னா இப்படிதான் நடத்துவார். செய்தி ஏன்னா அவருக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாதுங்க அவர் எப்படி, அவருடைய பிளான் என்ன தெரியாது. ஏன்னா உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை நீரே அல்லாமல். அதனாலதான் அவர் தைரியமா சொல்றார், இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் அவர் பலத்துல தான் காக்கப்படுறேன்னு சொல்றவங்க அப்ப அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ அவே அனுமதித்ததெல்லாம் அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். க்ளோரி, எனக்கான யாவும். அப்படி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கை
கைகள் ஆமென் ஆமென் ஜீசஸ் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை இயேசுவால் கூடா அப்படியே சொல்லுங்க ஆமென் ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறை வாழ்ந்தா சத்துருவை வென்றே என் பயம் யாவோ என் பயம் நீ காக்கப்படுவது அவர் பலத்தில அதனால தான் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு முச்சு ஓரா மாமலே மாமாரே சந்தனரே ஆமென் அப்படியே சொல்லுங்க தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் பலவிதமான சோதனை இன்னைக்கு நீ சந்திக்கிற பல பிரச்சனையும் கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அவர் வைத்திருக்கிற புகழ்ச்சி அவர் வைத்திருக்கிற கனம் அவர் வைத்திருக்கிற மகிமை அது சொல்லி முடியாது கர்த்தர் அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறார் அதற்காகவே உன்னை ஆயத்தப்படுத்துகிறார் சோதனை ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பரத்தில் இருந்து ஜீசஸ் எஸ் ஓ ஹalleluya ஓ பரத்தில் இருந்து ஆமென் சொல்லுங்க இந்த வேட சொல்லுங்க பரத்தில் இருந்து வரும் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பரத்திலிருந்து வரும் எங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வரும் ஆமென் ஆமென் காக்கும் வல்ல மீட்பர் Orala mama sheka mamaro tanare Jesus Amen Amen தேவ பலத்திலே காக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பலத்திலே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்னைக்கு உலர்ந்து போயிருக்க வேண்டி தேவ பலத்தில் காக்கப்பட்டிருக்கு இன்னும் ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பல நேரத்தில் நம்ம கேட்கிறோம்ல கேளு உனக்கு ஆயத்தம் பண்ணதை நீ பார்க்கணும் இது உனக்காக வைக்கப்பட்டது இவ்விடத்திற்கு நீ வரும் வரைக்கும் உனக்காகவே வைக்கப்பட்டிருந்தது இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறாய் அதிகமாய் இதுவரை இப்படி நீ ஆண்டவரை ருசிச்சது கிடையாது ரொம்ப டேஸ்ட் பண்ண வச்சுட்டார் அதற்காக இந்த வனாந்திரம் என்றால் இந்த வனாந்திரத்துக்காக ஸ்தோத்திரம் உன்னை அறியாமலே உன்னை ஆயத்தப்படுத்துகிறார் ஹalleluya உன்னை அறியாமலே தாவீது சிங்கத்து கூட ஃபைட் பண்ணும்போது தெரியல நாளைக்கு கோலியாத்தை அடிக்க போறோம் கரடி கூட ஃபைட் பண்ணும்போது தெரியல உன்னை அறியாமலே உன்னை ஆயத்தப்படுத்துகிற யோசேப்புக்கு தெரியுமா நாளைக்கு பார்வோன் சமூகத்தில் நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல போறேன்னு உன்னை அறியாமலே அதனால தான் துன்பப்பட வேண்டியது அவசியம் உன்னை அர்ப்பணிக்க வைத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல அர்ப்பணிக்க வச்சார்ல மொத்தமா அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் கீழே இருந்து அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு என்ன கேள்வின்னா சரி எல்லாருக்கும் அப்பத்தை கொடுத்தாச்சுல இந்த பையன் எந்த அப்பம் சாப்பிட்டுருப்பான் அது இவன் கொடுத்த அப்பமான்னு தெரியுமா தெரியாது
அதன் அர்த்தம் என்ன? நீ ஒன்றை கொடுத்துட்டேன்னா அவர் உனக்கு என்ன கொடுக்க போறாருன்னு தெரியும். ஆமே, நீ கொடுக்கிறது வரைக்கும் உன்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியும். நீ கொடுத்துட்டேன்னா அடுத்து உனக்கு கிடைக்க போறது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா கிடைச்சது எப்படி இருக்கும் தெரியுமா? திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்கதா. ஆமே, இன்னும் கொஞ்ச காலத்துல நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆவியானவர் இன்னைக்கு தெளிவா நிறைய பேரோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? உன் பலத்துல நீ நிக்கல, நிறுத்தி தேவ பலன் இல்லைன்னா எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலே உன் கதை இப்படிதான் இருக்கும். ஆமென். 2 கைகளை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்க கிருபை பெரியது. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காக நன்றி. எங்களோடு பேசினீரப்பா. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை எங்கள் கண்கள் காணும்படிக்கு எங்களை இம்மட்டும் உம்முடைய பலத்தினால் காத்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்க நிக்கல, நீங்க நிக்க வைக்கிறீங்க. நாங்க நடக்கல, நீங்க நடக்க வைக்கிறீங்க. நாங்க வாழல, நீங்க வாழ வைக்கிறீங்க. நிச்சயமா நீர் ஆயத்தம் பண்ணினதை எங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீர். இந்த நம்பிக்கையில் நம்முடைய பிள்ளைங்க தளராமல் உறுதியாயிருக்க, காக்கப்பட, சாட்சியாயிருக்க, ஏசாயா 29:17 எல்லாருடைய சாட்சியாய் மாறட்டும். கொஞ்ச காலத்துல கர்த்தர் கிருபை செய்யும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். உடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வர. என்னென்ன தேவைகளோடு வந்தார்கள், என்னென்ன விண்ணப்பங்களோடு வந்தார்கள் என்பதெல்லாம் உமக்கு தெரியும். உங்க சமூகத்தில் ஆங்காங்கே இருந்து வடித்த கண்ணீர் எல்லாம் உடைய துருத்தியில் இருக்கிறது. கர்த்தாவே, இந்த கண்ணீரின் பலனை காண பண்ணுவீராக. ஆன்லைன் மூலமாய் ஆங்காங்கே இருந்து இணைந்திருக்கிற எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆட்கொள்ளும், உங்க பலத்துல காத்துக்கொள்ளும், சுதந்திரிக்க பண்ணும். புகழ்ச்சி, கனம், மகிமை நீர் வைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பலம் உங்களை பாதுகாப்பதாக. ஆமென்.